முதலமைச்சர் வேட்பாளர் தோற்று போயிட்டாரு, அதனால நீங்க அரசியலை விட்டு போயிருங்க அப்படின்னு எங்க தலைவரை பார்த்து நீங்க சொல்றீங்க. ஸ்டாலின் இதுக்கு மேல நீங்க அரசியல் ஒதுங்கிருங்க. ஏன்னா இது வரைக்கும் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தோற்றுள்ளதா? அதுவும் எப்படி மைக்கு கிடைச்ச உடனே மாசா ஒரு டைலாக்லாம் பேசின மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அவர்களே, நீங்க எங்க தலைவரை விமர்சிக்கிற அளவுக்கு நீங்க என்ன அவ்வளோ பெரிய உத்தமரா இருக்கீங்களா? உங்களை நான் ஒன்று கேட்குறேன், 3 வருஷத்துல 3 கட்சி மாறின நீங்களா எங்கள் தலைவரை பற்றி சொல்கிற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் கேவலமாக இன்னும் நாங்கள் போயிடலை. 23 வரைக்கும் பிஜேபியோட கூட்டம், அப்புறம் எடப்பாடி அவர்களோட கூட்டம், அப்புறம் இப்போ டிவிகே கூட கை கோத்து நிற்கிறீங்க. நீங்கள் எங்கள் தலைவரை விமர்சிக்கிறீங்க, நக்கலாக பேசுகிறீங்க. 3 கட்சி மாறி வந்த கூட்டணி வச்சிருக்கிற உங்களுக்கே இவ்வளோ துணிச்சல் அதிகாரம் இருந்துச்சுன்னா நாங்கள் ஒரே கட்சியில் இருக்கோம், எங்களுக்கு எவ்வளோ துணிச்சல் தைரியம் திமிரு இருக்கும். நீங்கள்லாம் எந்த தைரியத்தில் வந்து பேட்டி கொடுக்குறீங்க? சரி, மைக்கை பார்த்த உடனே பவர் பஞ்செல்லாம் பேசுனீங்களே, அங்கே உங்கள் மக்கள் பவர் சப்ளை இல்லாமல் நடு ரோட்டில் நிற்கிறாங்களே, அதுக்கெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. உங்கள் துறை பற்றி எதுவுமே பேசிடாதீங்க. எதெல்லாம் வாய்க்கு வருதோ அதெல்லாம் அடிச்சு விட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த யாருமே தோற்றதே இல்லையா, தோக்கவே இல்லையான்னு நீங்கள் பேசியிருக்கீங்களே, உங்களுக்கு வரலாறே தெரியாதா? முதல்ல தமிழ்நாட்டோட ஹிஸ்ட்ரி என்னன்னு பேசுங்க. டிஎம்கே மேலே பழி போடுறதுக்கு பின்னாடி வரலாறு என்னன்னு பார்த்துட்டு வாங்க. ஏன் இதுக்கு முன்னாடி அண்ணா அவர்கள் தோற்றுருக்குறாங்க, ஜானகி ராமச்சந்திரன் தோற்றுருக்குறாங்க, ஜெயலலிதா அம்மையார் கூட ஒரு வாட்டி தோற்றுருக்காங்க. எங்கள் தலைவரை வீட்டுக்கு போய் உட்காருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கணும்? நாங்கள் ஏதாவது உங்ககிட்ட சஜஷன் கேட்டோமா? நீங்கள் யார் அதை சொல்கிறதுக்கு? எங்கள் தலைவருக்கு தெரியும் எப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட சஜஷன் கொடுக்குற வேலையெல்லாம் உங்களோட கட்சியோட வச்சுக்கோங்க. எதையுமே தெரியாமல் போகிற போக்கில் அடிச்சு விட்டு போகிற உங்களுக்கு மின்சாரத்துறை அமைச்சர் போஸ்டிங் கொடுத்து வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் இப்போ வந்து ரொம்ப வேதனைப்பட்டுட்ருக்காங்க. நீங்கள் எங்கள் தலைவரை பார்த்து விமர்சிக்கிறீங்க, அதுவும் மக்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டு வீட்டில் போய் உட்காருங்கன்னு சொல்கிறீங்க. இதுக்கெல்லாம் கூடிய விரைவில் பதில் கிடைக்கும்.